அதாவது சனி அப்படின்னாலே ஒரு நீதிமான். அவர் நேர்மையா இருக்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா, கடுமையாக உழைக்கக்கூடியவங்கள அவர் பெருசா பாதிக்கவே இப்ப அதே மாரி 2ஆம் இடத்துல வரும்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள ரொம்ப கவனமாவே இருக்கணும். ஓகே. அப்ப நம்ம வந்து வரவு செலவு பண்ணக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த பணவர்த்தனைகள் விஷயம், அப்புறம் கையெழுத்து, இந்த மாரி டாக்குமெண்ட், இது எந்த விஷயத்துக்குமே நம்ம வந்து போய் தலையிடாம இருக்கிறதுங்கிறது ஒரு அதுல ரொம்ப அங்க பணமே ஒரு கடனா குடுத்தா கூட உங்களுக்கு அந்த காலகட்டத்துல திரும்பி வராது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவங்களோட ஆனா இந்த பாவகிரகங்களோட சேரும்போது பாதிப்பை தருது. அப்ப வந்து திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த மேட்சிங் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக மேட்ச் பண்ணணும். ஏன்னா பெண்ணுக்கு வந்து செவ்வாய்ங்கிறது கலத்தரகாரகன் செவ்வாயா இருக்குதுங்க. அதனால அது சனி கூடயோ, ராகு கூடயோ, கேது கூடயோ சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது ராகு கேது இந்த சனி இப்ப இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கணவர்களா வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க, லக்கி பர்சன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபேமிலிய கூட நல்ல பில்லர் மாதிரி இருந்து கடுமையாக உழைக்கிறது. அதாவது ஜிம்ல போலாம், அவங்க எக்ஸசைஸ் பண்றது, ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பெண்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த செவ்வாயின் தோஷம். இதே வந்து ஆண்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா, சண்டை போட்டாலும் அந்த சண்டை வந்து வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதையும் தாண்டி வெளியே வருது அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ராகுக்கு எது சம்பந்தங்கள் படும்போது பாத்தீங்கன்னா அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய, டைவர்ஸ் வரைக்கும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 7 சனி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ 7 சனி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முடக்கத்தை சந்திக்க போறோம், மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 7 சனி வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம்ல ஒரு பர்சன் என்ன பண்ணணும், என்ன விஷயத்த முற்றிலும் தவிர்க்கணும்? இப்ப வந்து 7 சனி அப்படின்னாலே எல்லாருமே ஐயோ 7 சனியா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பயப்படக்கூடிய இதா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 சனி, அதாவது சனி அப்படின்னாலே ஒரு நீதிமான். அவர் நேர்மையா இருக்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா, கடுமையாக உழைக்கக்கூடியவங்கள அவர் பெருசா பாதிக்கவே பட மாட்டாங்க. ஓகே. ஓகே. இப்ப வந்து ஒரு 7 சனி அப்படிங்கிறது அவங்களுடைய ராசிக்கு 12, 1, 2 இந்த இடத்துல வரும்போது 12ல வரும்போது விரயச்சனியாக, ராசியில வரும்போது ஜென்மச்சனியாக, 2ஆம் இடத்துல வரும்போது குடும்பச்சனியாக இருக்கலாம். இப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் வந்து என்ன ஒரு ஏற்படும் அப்படின்னா, இப்ப விரயச்சனி ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்குண்டான அதாவது ஒரு சுப விரயங்களை செய்யும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெரிய அளவுல அந்த பாதிப்பை தருவதில்லை. அப்ப இந்த 7 சனி காலகட்டத்துல நம்ம வீடு கட்டுறது, வெளியூர் வேலைக்கு போறது, படிப்பிற்காக வந்து வெளியூர் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது இந்த விரயச்சனி அப்படிங்கிறது சுபகாரியங்கள்ல அந்த செலவுகளை கொண்டு போய் நம்ம பண்ணும்போது அது பெரிய அளவுல பாதிப்பை தர்றது இல்லை. அதே மாதிரி ஜென்மச்சனி அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னா இந்த சனி வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தோடைய ஒரிஜினாலிட்டியான முகத்தை பாத்துருவாங்க. இப்ப இது வந்து நம்மள கஷ்டப்படுத்துறதுக்காக வரல. நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை குடுப்பதற்காக தான் இந்த 7 சனி வருது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஜென்ம சனியில பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் எல்லாத்துனாலயும் காயப்படுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 7 சனி காலகட்டத்துல அவங்க கத்துக்கக்கூடிய பாடம் என்னன்னா, நிதானம், பொறுமை. இந்த 2 விஷயத்த மட்டும் தான் அவங்க வந்து ரொம்பவுமே நிதானம், பிரதானம் இத வந்து அந்தரமாவே அவங்க எடுத்துட்டு செயல்பாடு செய்யணும். அப்ப வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம், கவுத்தோம்னு அவசரப்படாம நிதானமா செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்ப அதே மாதிரி 2ஆம் இடத்துல வரும்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாவே இருக்கணும். அப்ப நம்ம வந்து வரவு செலவு பண்றது, பண்ணக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாவே இருக்கணுங்க. ஓகே. நிதானம், பிரதானம். நல்லா இருக்கு. ஓகே. சூப்பர்மா. இப்ப வந்து 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு, இல்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த 7 சனிகிட்ட வந்து தாக்கத்த குறைச்சுக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்?
இப்ப வந்து 7 சனி அப்டின்னாலே, இப்ப வந்து அவங்க தவிர்க்கணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து புதுசா ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. 7 அவங்க சனி ஸ்டார்ட் 7 சனி ஓகே. காலகட்டத்துல நடக்குதுன்னா. ஓகே. ஸ்டார்ட்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ ஆஸ் யூசுவல் என்ன போயிட்டு இருக்கோ, ம். அவங்க அத அப்டியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். இந்த ஓகே. 7 சனி காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்காவது பணம் வந்து பெரிய லெவல்ல நம்ம முன்ன நின்னு வாங்கி குடுக்கறது, இந்த பணவர்த்தனைகள் விஷயம், அப்புறம் கையெழுத்து, இந்த மாரி டாக்குமெண்ட் இது எந்த விஷயத்துக்குமே நம்ம வந்து போய் தலையிடாம இருக்கிறதுங்கிறது ஒரு அவங்களோட பாதுகாப்பு. அதுக்காக வந்து இல்லைன்னா, அதுல ரொம்ப அவங்க பணமே ஒரு கடனா குடுத்தா கூட அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல திரும்பி வராது. ஓகே. அந்த மாரி ஒரு சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்டின்னா, இவங்க வந்து யாரையுமே நம்பி ஒரு மூலமா பணத்த போட்டு இறக்காம இருக்கிறது சிறப்புங்க. ஓகே. அதே மாரி அவங்களோட ஹெல்த் வைஸும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா ம். கால்ல வந்து சனி அப்டின்னாலே கால்ல தான் பாதம். ம். அடிபடும். ம். மேக்ஸிமம் வண்டியில போகும்போது, வரும்போது இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கிறது ஓகே. நல்லது. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனியினோட வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனி என்ன உழைக்கக்கூடிய மக்களுக்கு இவங்கனால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது ஒரு சனியினுடைய தாக்கத்த குறைச்சுக்கலாம். ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துப்புரவு பணியாளர்கள் ம். இருக்கக்கூடியவங்கக்கு உதவி பண்றது. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு இந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கங்க. அது வந்து அவங்களோட அவங்களோட காரகத்துவம் தான் அவங்க ஓகே. சனியினுடைய இது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது இந்த சனியினுடைய தாக்கம் குறையும். ஓகே. அதுவுமில்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரன் ஆலயம் போய் எள்ளெண்ணெயில தீபம் போட்டுட்டு வர்றது, காக்காய்க்கு எள்ளு கலந்த தயிர் சாதத்த வச்சு படைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சனியினுடைய தாக்கத்த வந்து நம்ம குறைச்சுக்கலாம். ஓகே. ம். சூப்பர் மேம். சூப்பர். அதாவது சனி பகவான கொஞ்சம் சாந்தமா வச்சிருந்தா தான் எல்லாமே நல்லா நடக்கும் இல்லையா? ஆமா. அது ஓகே. அவரு அவரு வந்து ஜாதகத்திலேயே பார்த்தீங்க அப்டின்னாலும், சனி இருக்கக்கூடிய பாவத்துல பிரம்மாண்டமா செய்யக்கூடாது. ஏன்னா, சனிக்கு வந்து பெருமை பேசுறது எளிமை. பிடிக்காது. ம். எளிமையானவர், நிதானமானவர். அப்ப வந்து அது பொறுமையும், நிதானமா இருந்தோம்னாலே பெரிய வந்து அந்த சனி பகவானுடைய பாதிப்புலருந்து காப்பாத்திக்கலாம் நம்மள. ஓகே. சூப்பர் மேம். நான் வந்து 7 சனியில என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. ம். சனி பகவான எப்படி கூல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நெறைய ஐடியாஸ் குடுத்துருக்கீங்க. ஸோ சூப்பர் மேம். மேம் இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் உண்மையாவே வந்து 7 சனி, சனி பகவான்னா ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதே போல தான் வந்து செவ்வாய், அதுவும் செவ்வாய் அப்படின்னாலே வந்து அது பெண்களுக்கு வந்து செவ்வாய் கிரகம் உச்சமா இருக்கக்கூடாது. அது வந்து நெறைய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன மேம்? இப்ப செவ்வாய் வந்து உச்சமா இருக்கிறது பெரிய அளவுல பாதிப்ப தராதுங்க. ஓகே. செவ்வாய் வந்து உச்சமா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களா தான் வருவாங்கங்க. ஓகே. ஏன் அவங்களுக்கு வந்து நெறைய நிர்வாக திறமை இருக்குங்க. ம். எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதும் ஷார்ப்பா இருப்பாங்க. அந்த பெர்ஃபெக்ட்னஸ்ங்கிறது வந்து அந்த பெண்கள் கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். ஓகே. எந்த ஒரு நிர்வாக திறமையும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்க பெண்கள் கிட்ட வந்து நல்லாவே இருக்கும். ஓகே. எப்பவுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ்ல கூட பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிருவாங்க. ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க, அரசியல்ல இருக்கவங்க, போலீஸ், ஆர்மி இதுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயினுடைய பலம் இருக்கக்கூடியவங்க தான் இதுல இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்களும் அப்படிதான். நல்ல ஒரு வீரமங்கையா திகழ்வாங்க. ஓகே. அதனால வந்து செவ்வாய் வந்து பெரிய பாதிப்பை வந்து உச்சம் பெற்றிருந்தா தருவது இல்ல. ஆனா என்ன அது பாவ கிரகங்களோட சேர்க்கை பெறும்பொழுது தான் அது பாதிப்ப குடுக்குதுங்க. ஓகே. என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் குடுக்கும்? அதாவது ராகு, கேது, இந்த ம். சனி இந்த மாரி எல்லாம் வந்து சேர்க்கை பெறும்போது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துங்க. ஓகே. அப்ப வந்து செவ்வாய்ங்கிறது சகோதரனையும் குறிக்கக்கூடிய காரகம். ம். கணவனையும் குறிக்கக்கூடிய காரகம். திருமணத்துக்கு முன்னு சகோதரன பார்த்துக்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் கணவர குறிக்கக்கூடிய பாவமா இருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கணவர்களா வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. லக்கி ஓகே. பெர்சன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபேமிலிய கூட நல்ல பில்லர் மாரி இருந்து, அவங்க ஒரு நல்ல கட்டமைப்புக்குள்ள அந்த குடும்பத்த வச்சிருப்பாங்க. ஓகே. அ இப்ப வந்து இந்த பாவ கிரகங்களோட சேர்க்கை பெறும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தான், அது என்ன என்ன ஆகுதுன்னா, அதே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிவாதமா மாறிருது. ஓகே.
இப்ப வந்து இந்த செவ்வாய் ராகு கூட சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்கள தெரியாம நம்ம நெனச்சது தான் பண்ணணும். அப்போ ஒரு டாமினேஷனா மாறிருது. இது தனிச்சு இருக்கும்போது பாதிப்ப தர்றதில்ல. ஓகே. ஆனா இந்த பாவகிரகங்களோட சேரும்போது பாதிப்ப தருது. அப்ப வந்து திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த மேட்சிங் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக மேட்ச் பண்ணணும். ஓகே. ஏன்னா பெண்ணுக்கு வந்து செவ்வாய்ங்கிறது களத்திரகாரகன் செவ்வாயா இருக்குதுங்க. அதனால அது சனி கூடயோ, ராகு கூடயோ, கேது கூடயோ சேர்ந்துருந்துச்சு அப்டின்னா, அது ஒரு பாதிப்ப வந்து தரும். ஓகே. அப்ப வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்கணும். அந்த செவ்வாய் தோஷம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதாவது செவ்வாய் தோஷம்னா, இப்ப 2, 4, 7, 8, 12 இந்த பாவங்கள்ல இருந்துச்சு அப்டின்னா, செவ்வாய் தோஷம்னு நம்ம நடைமுறையில எடுத்துக்கிறாங்க. ஓகே. பட் அதுக்கு நெறைய விதிவிலக்குகள் இருக்குதுங்க. ஓ. ம். இப்ப எல்லாமே அப்படி பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே செவ்வாய் இந்த இதுல பாவத்துல தான் மேக்ஸிமம் வந்துரும். ஏன்னா ஒரு 4, 5 பாவம் இருக்கங்காட்டிக்கு. அதனால வந்து இதை வந்து குரு கூடவோ, அல்லது சந்திரன் கூடவோ சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னாலோ, அல்லது வந்து செவ்வாய் அதோட ராசிகளான அ மேஷம், விருச்சகம் இந்த பாவங்கள்ல இருக்கும் உச்சம் படக்கூடிய மகர ராசியில இருந்துச்சு அப்படின்னா, அந்த செவ்வாய் வந்து பெரிய பாதிப்ப தராது. ஓகே. அப்ப சுபகிரகங்களோட பார்வை இருந்துச்சுனாலும், உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து பெரிய அளவுல பாதிப்ப தராது. ஓகே. ஓகே. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? இப்ப வந்து செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க, இல்ல வந்து அது செவ்வாய் வந்து அவங்களுக்கு உச்சம் பெற்றிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து தோஷம் இருக்கக்கூடியவங்களும் சரி, உச்சம் பெற்றிருக்கக்கூடியவங்களும் சரி. அது வந்து அது பவர்ஃபுல்லா உங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிற லெவலே அதிகமாக இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க நல்லா கடுமையாக உழைக்க வைக்கணும். கடுமையாக உழைக்கிறது. அதாவது ஜிம்ல போலாம். அவங்க எக்ஸர்சைஸ் பண்றது, ஸ்போர்ட்ஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்றது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து பெண்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா, ஆ அவங்களுக்கு வந்து இந்த செவ்வாயின் தோஷம் வந்து கொஞ்சம் குறையும். இதே வந்து ஆண்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ரத்த தானங்கள் குடுக்கலாங்க. ம். இந்த தோஷம் இருக்கக்கூடியவங்க ரத்த தானங்கள் செய்யும்போது, இது வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரம். இறை ஓகே. வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, அது கொஞ்சம் அவங்களோட தன்மைய கொஞ்சம் குறைக்குங்க. ஓகே. இப்ப செவ்வாய் தோஷம் இருக்கும்போது நெறைய பேருக்கு கல்யாணம் எல்லாம் ஆகாது சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்படி இருந்ததுன்னா, அந்த பெண்களோ, ஆண்களோ என்ன பண்ணலாம்? அதுதான் இப்ப வந்து அதுக்கு உண்டான வழிபாடுன்னா, செவ்வாய் தோஷத்துக்கு முருகப்பெருமான் தாங்க மெயினா. ஓகே. முருகப்பெருமான வழிபாடு செய்யறது, சஷ்டி அன்னைக்கு வந்து நம்ம விரதங்கள் இருந்து, அத கடைப்பிடிக்கும் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பெண்களுக்கான காரகம் செவ்வாய் கணவர் குறிக்கக்கூடியது. அதனால பெண்கள் வந்து இந்த சஷ்டி விரதத்த ஃபாலோ பண்றது நல்லதுங்க. ஓகே. அப்போ வந்து அந்த தோஷத்தின் அளவை குறைச்சுக்கலாம். ஓகே. சூப்பர் மேம். மேம், இப்போ வந்து திருமணம் அப்படின்னாலுமே, அந்த திருமணத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இன்னைக்கு உலகம் இயங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, காதல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காதல் இல்ல அப்படின்னா, எந்த மனுஷனாலயுமே அடுத்த லெவலுக்கு போக முடியாது. வேற எந்த சிந்தனைகளுமே இருக்காது. சோ இப்ப காதல் வந்துருச்சு சரிங்க. அந்த காதல் வந்து திருமணத்துல முடியுதா அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இன்னைக்கு இருக்குது. சோ யாருக்கெல்லாம் காதல் திருமணத்துல முடியும்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, காதல் திருமணம் அப்படிங்கிறதே ரொம்ப எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் போயி, இப்ப வீட்டுக்கு ஒரு காதல் திருமணம்ங்கிற சகஜமான நிலைக்கு வந்துருச்சு. வந்துட்டோம். இன்னைக்கு பெற்றோர்களே வந்து பாத்தீங்கன்னா, தன் குழந்தைகளுக்காக இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆமா. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு விதத்துல வரவேற்கக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும் கூட, ஜோதிட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிரக அமைப்புகள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா, இது வெற்றி அந்த திருமணம். ஓகே. அது இல்லைங்கும்போது மட்டும் தான் பாத்தீங்கன்னா, அது எவ்வளவு வேகமா காதல ஆரம்பிக்குதோ, அதுவே பிரிவினை நோக்கி போகுதுங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஓகே. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து காதல் ஏற்படுது அப்படின்னாலே, ஒருத்தருக்கு வந்து ஆக்சுவலா காதல் வருதுன்னா 5ஆம் பாவம். ஓகே. 5ஆம் பாவம். இது வந்து 5, 11 இந்த பாவங்கள் தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, அந்த காதல் அவங்களுக்கு கைகூடும். ஆக்சுவலா இந்த 2 பாவங்கள் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே. இது வந்து குடும்பத்துல அங்கீகரிக்கிறாங்களா? அது வந்து பெற்றோர்களால அங்கீகரிக்கப்பட்ட திருமணமா மாறுது அப்படின்னு 2ஆம் இடம். இப்ப இந்த 5, 2, 7, 11 7ங்கிறது திருமணம். அப்ப குடும்பத்திலேயே பார்த்து இவங்க லவ் பண்றத அக்செப்ட் பண்ணிட்டு, அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, 2, 5, 7, 11 இந்த ஓகே. பாவங்கள தொடர்பு பெறுது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட எல்லா பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடயே வந்து உங்களுக்கு திருமணம் வந்து நல்லபடியா முடியும். இதுல வந்து ராகு, கேது இது தொடர்பு பெறும்பொழுது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த காதல் பிரிவினை நோக்கி போகும். ஓகே. காதல் திருமணத்துல முடியுதான்றத தாண்டி இன்னைக்கு வந்து பல காதல்கள் இருக்கு. சோ ஒருத்தருக்கே வந்து பல காதல் வரும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான கிரக அமைப்பு என்ன?
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளமையில வரக்கூடிய காதல புதன்னு சொல்லலாங்க. ஓகே. திருமணத்து டைம்ல மனைவியை காதலிக்கிறத வந்து சுக்கிரன்னு சொல்லலாம். ஓகே. இதே வந்து வயசாகி 40, 50 வயசுக்கு மேலலாம் வரக்கூடிய காதல சனின்னு சொல்லலாம். ஓகே. இந்த கிரகங்களோட அமைப்பு வந்து வலம் பெறும் பொழுது அதோட திசாபுத்தி காலங்கள்ல வந்து அந்த திசாபுத்தி காலம் அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல கோச்சார கிரகங்கள் வரும்போதுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் ஒரு 50 வயசுல வந்து ஒரு 30 வயசு பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பேப்பர் நியூஸ்ல நம்ம நிறைய பாக்குறோம். அதாவது அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சனியின் வந்து வயது வித்தியாசம் இல்லாத அந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ் வந்து வயது வித்தியாசம் இல்லாத ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்றது ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்குதுங்க. ஓகே. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிரும். சோ திருமணம் ஆகி விவாகரத்து ஆகுறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு தவறான ஒரு உறவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இல்லீகல் அஃபேர் இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் என்னம்மா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம். ஓகே. அந்த 4ஆம் பாவம் கெட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு தனி மனிதனோட ஒழுக்கம்ங்கிறது வந்து சரியாக இருக்காது. இதே ஒரு ஆணுடைய ஜாதகத்துல பெண்ணுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடத்தரக்காரன் கூட ராகு கேது சேர்ந்திருக்கும் போது இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது செவ்வாய் ராகு கேது சேர்ந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இல்லீகலான அஃபேர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. அது வந்து சுப கிரகங்கள் பார்வை இருந்துச்சு இந்த கிரக சேர்க்கை இருக்கிற எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. சுப கிரகங்களோட பார்வை அது எந்த லக்னத்துல எந்த பாவத்துல இருக்குது எந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்குது அப்படின்னு இந்த பல விஷயங்களை பார்த்துட்டு தான் அந்த டிசைட் பண்ணணும். இந்த கிரக சேர்க்கையில மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஓகே. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவாங்க. மேரேஜ் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சண்டை, அது விவாகரத்துல போய் முடியுது இல்லையா? அதுக்கு ரீசன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு காதலியா ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அப்ப அங்க புதன் தான் வேலை செய்யுங்க. ஓகே. இப்ப ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது சுக்கிரனா மாறிடுது. மனைவியும் மாறும்போது சுக்கிரனா மாறிடுது. அப்ப அவங்க புதன் பலமாக இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்க காதல் நல்லா இனிப்பாக இருக்குது. இப்ப சுக்கிரன் பாதிச்சிருந்தது அப்படிங்கும்போது மனைவிங்கிற ஒரு அந்த போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது கசந்து போயிருது. இது வந்து ஒரு இது கிரக ரீதியான ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப பொருத்தம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு வந்து இந்த கூட்டு திசைகள் வர்றது திருமணத்து டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட 7ஆம் அதிபதி மேல ராகு கேதுகள் போடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்புறம் ஒருத்தரோட ராசிக்கும் 6, 8 இருக்கிறது. ஒருத்தருடைய லக்னத்துக்கு 6, 8 ஆணுடைய ஜாதகத்துக்கு பெண்ணுடைய ஜாதகத்துக்கு 6, 8 இந்த லக்ன ராசிகள் அமையும் பொழுது பார்த்தா இந்த பிரிவுகள் ஏற்படும். அப்ப வந்து குறிப்பிட்ட ஏன் இந்த பீரியட் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே 1, 6, 10 இதோட திசாபுத்திகள் நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எந்த வயசுல நடந்தாலுமே கூட 1ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் இதுல நின்று ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா அவங்க தொழில் விஷயமாகவோ வெளியூர் அப்படி போயிட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்பை வந்து பெரும் அளவுல குறைச்சிருது. ஓகே. அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தானா ஏற்பட்டுச்சு இயல்பானே அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாம போயிருது. ஒன்னா இருக்கிறவங்களுக்கு சில மனக்கசப்புகள் வருது. மத்த பாவங்கள் 2ஆம் அதிபதி எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதாவது சண்டை போட்டாலும் அந்த சண்டை வந்து வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதையும் தாண்டி வெளியே வருது அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது சம்பந்தங்கள் படும்போது பாத்தீங்கன்னா அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுல வந்து நிக்கும். ஒரு காதல், திருமணம் இந்த லைஃப் வந்து ஸ்மூத்தா போகணும், நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்னா எந்த கடவுள் வழிபாடு இல்லைன்னா என்ன பரிகாரம் பண்ணா இந்த திருமண வாழ்க்கை எப்பவும் நீட்டித்து நிலைத்து இருக்கும்? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த திருமண வாழ்க்கை சக்சஸா ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜாதக ரீதியான முக்கியமான சில பொருத்தங்கள் பார்த்து வைக்கணுங்க. இந்த வெறும் நட்சத்திர பொருத்தங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 10 பொருத்தங்களை விட்டு அந்த பாவ ரீதியான பொருத்தங்களை பார்க்கணும். அந்த பாவ ரீதியான பொருத்தங்களை பெர்ஃபெக்டா பார்த்தோம்னா அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லியா பிரிய மாட்டாங்க. ஆக்சுவலா அதாவது சண்டை போட்டாலும் கன்வின்ஸ் ஆயிக்குவாங்க. பட் இந்த பாவ ரீதியான பொருத்தங்கள் இல்ல அப்படின்னா தான் அவங்க வந்து பிரிவினை நோக்கி போறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிறதுக்காக. இன்னொரு ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருந்தன்மையா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் லைஃப்ல எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்னைக்குமே இருக்கும். சூப்பர். வந்து காதல் திருமணமா மாறணும் அப்படின்னா திருமண வாழ்க்கை நீட்டித்து நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.